நான் மினிமலிஸ்ட்டாக ஆனதுக்கு பின்னாடி எடுத்த மிகப்பெரிய முடிவு எதுனா இந்த செடியை கட் பண்ணணும்னு நினச்சது தாங்க. இந்த செடி பூக்கள் அழகாக பூக்கும், நிறங்கள் மாறும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை கட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலைகள் குறையுது அப்படிங்கிறத பார்க்குறப்ப இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணி ஒரே முடிவாக இன்றைக்கி ஒரே 10 நிமிஷத்தில் இதை கட் பண்ணி முடித்தாச்சு. இதை வளர்க்குறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு. இதையே 1 வருஷம் முன்னாடி யாராவது கட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரொம்பவே அப்செட் ஆகியிருப்பேன். தினமும் என்னோடய காம்பவுண்ட் ஃபுல்லாக கூட்டி முடிக்கணுன்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. முக்கிய ரீசன் இந்த செடியிலேருந்து கொட்டுற பூக்கள் தான். அது இல்லாமல் இன்னமும் செடிகளெல்லாம் இருக்குது. இதையும் குறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. நம்மளோட வாழ்க்கையில் செடி வளர்க்குறதோ பொருட்களோ தேவை தான். எல்லாமே ஒரு அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த செடிகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக ஆச்சு. மெயின்டைன் பண்ணாமையும் விட முடியாது. மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நாளாக எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமையும்னு நான் நினைக்கிறேன். நான் மினிமலிஸ்ட்டாக மாறின பின்னாடி செடிகளோட அளவையெல்லாம் குறைச்சிக்கிட்டே வர்றேங்க. எனக்கு இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லியும் குறைஞ்சது 2 மணி நேரம் செலவு பண்ணினாதான் அதை அழகாக மெயின்டைன் பண்ண முடியுது. செடியும் நல்லா இருக்குது. இல்லை ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் கேப் விட்டுது அப்படின்னா செடியெல்லாம் வாடி போயிடுது, நிறைய குப்பைகள் சேர்ந்துருது. ஒரு மினிமலிஸ்ட்டாக மாறின பின்னாடி நிறைய பூச்செடிகள் வேண்டாம், அளவான பூச்செடிகள் போதும், அழகான பூக்கள் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் மாறிட்டேங்க. செடிகள் வச்சா மட்டும் பத்தாது, அதை சரியான மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இந்த காம்பவுண்டுக்குள்ளே முன்னாடி நிறைய மரங்கள் இருந்தது, பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. அப்போ பார்க்குறதுக்கு ஒரு குட்டி வனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ செடிகளை குறைக்க ஓரளவு ஈஸியாக ஆயிடுச்சு. இன்னுமே நிறைய செடிகளை குறைச்சி அளவாக மட்டும் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கு காரணம் செடிகள் மட்டும் இல்லைங்க. நமக்கு அளவுக்கு அதிகமாக எது இருந்தாலும் அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். பொருட்களாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு தான் இருக்கணும். மினிமலிஸ்ட்டாக ஆனதுக்கு பின்னாடி தான் எனக்கு இதையெல்லாம் யோசிக்க தோணுது. முன்னாடியெல்லாம் எவ்வளவு இடம் இருந்தாலும் நிறைய தொட்டிகளில் செடி வச்சுக்கிட்டே இருப்பேன். புதுசாக வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை வெரைட்டி மணி பிளான்ட் என்கிட்ட இருக்குது பாருங்கள். இது எல்லாம் ஒன்று ஒரு 4 தொட்டி 5 தொட்டியில் இருக்கும் முன்னாடியெல்லாம். இப்போ எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு வர்றேங்க. இதெல்லாம் குறைச்சிட்டு வரும்போது என்னோடய வேலைகள் குறையுது, என்னோடய மனசும் அமைதியாக இருக்குது, பார்க்குறக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இன்னுமே நான் இதை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். முன்னாடி எங்கள் வீட்டில் கார்டனில் டைல்ஸுக்கு இடையில் புல் வச்சுருந்தோம். அப்போவெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு மெய்டு கூட இருந்தாங்க. இந்த கார்டனுக்காகவே முக்கியமாக மெய்டு நான் வச்சுருந்தேன். முதல்ல அந்த புல்லை தான் எடுத்து டைல்ஸ் போட்டு விட்டோம். அப்போவே எனக்கு பாதி வேலைகள் குறைஞ்சிது. கூட்டுறது கழுவுறது இதெல்லாம் ஈஸியாக ஆச்சு. இப்போது ஒரே ஒரு செடியை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் பாதி வேலைகள் குறைஞ்சிருச்சு. நான் கார்டனில் சென்டரில் இருக்கிற இந்த 2 செடிகளையும் எடுத்து விட்டுறலான்னு இருக்கிறோம். இன்னுமே நிறையா வேலைகள் குறையும், எனக்கு நிறைய ஃப்ரீ டைமும் கிடைக்கும், மெண்டல் பீஸும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கார்டனோட ஒரு சைடு மட்டும் செடிகள் வளர்த்துக்கலாம், மீதி இருக்கிறது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் கொஞ்ச நாளாகவே செடிகளை எல்லாம் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது போக மீதி இன்னும் இவ்வளவு செடிகள் இருக்குது. இதையெல்லாம் நான் இப்போ டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதனால் எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை சரியாக செய்யாமல் போனால் அதுவே பெரிய
மென்டல் டிப்ரெஷனாக ஆகிடும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு செடிகள் வளர்க்குறதுல நிறையவே ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தொடர்ந்து பண்ணும்போது ரொம்பவே சிரமமாக இருக்குது. இப்போ எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அதிகமாக வைக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு சூட் ஆகிற அளவுலையும் தேவையான செடிகளையும் வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ செடிகளை குறைச்சதால தான் என்னோட வேலை ரொம்பவே குறைஞ்சது. ஒரு செடியை குறைச்சதுலேயே எனக்கு பாதி வேலைகள் குறைஞ்சிட்டதா நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னமும் இந்த செடிகளை எல்லாம் நீட்டாக எடுத்து டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்த க்ளீன் பண்ணால் இன்னும் எனக்கு அரை மணி நேரத்தில் இந்த காம்பவுண்ட் முழுக்க கூட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுது. என்ன மாதிரி எத்தனை பேர் இவ்வளவு செடிகளையோ பொருட்களையோ வச்சு கஷ்டப்படுறீங்க? முதல்ல டீக்ளட்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். உங்களோட வேலையும் டைமும் நிறையவே சேவ் ஆகும். டீக்ளட்டரிங் மினிமலிசம் சம்மந்தமாக நான் போடுற இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.